இப்பொழுது எடிட் என்ற மெனுவில் உள்ள டெலிட் என்ற மெனு விபரத்தின் மூலம் ஒன்றுக்கும் மேற்பட்ட காலமை எவ்வாறு டெலிட் செய்வது என்று பார்ப்போம். எடுத்துக்காட்டாக எப்பொழுது நாம் சி மற்றும் டி என்ற 2 காலம்களை டெலிட் செய்ய வேண்டும் என்று வைத்துக் கொள்வோம். சி மற்றும் டி ஐ நீங்கள் செலக்ட் செய்து கொள்ளுங்கள். அதன் பிறகு எடிட் மெனுவில் டெலிட் என்ற மெனு விவரத்தில் கிளிக் செய்தவுடன் தோன்றுகின்ற விண்டோவில் என்டையர் காலம் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்து கொள்ளுங்கள். பிறகு ஓகே என்ற பட்டனை பிரஸ் செய்தால் அந்த டி மற்றும் அந்த சி மற்றும் டிவில் உள்ள அனைத்து டேட்டாக்களும் அழிந்துவிடும். இவ்வாறு ஒன்றுக்கும் மேற்பட்ட காலம்களை டெலிட் செய்யவும் நம்மால் இந்த டெலிட் என்ற மெனு விபரம் உதவுகிறது. அதே போன்று ஒன்றுக்கும் மேற்பட்ட ரோக்களை டெலிட் செய்யவும் நமக்கு இது உதவுகிறது. இப்பொழுது நாம் 3வது ரோவிலிருந்து 5வது ரோ வரைக்கும் டெலிட் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம் என்றால் முதலில் இந்த 3 ரோக்களையும் நாம் செலக்ட் செய்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு எடிட் மெனுவில் டெலிட் மெனு விபரத்தின் மூலம் வரக்கூடிய விண்டோவில் என்டையர் ரோ என்ற ஆப்ஷனை கிளிக் செய்து கொள்ளுங்கள். பிறகு ஓகே பட்டனை பிரஸ் செய்தால் அந்த ரோ அனைவதும் டெலிட் ஆகிவிடும். இவ்வாறாக ஓர் ஒர்க் ஷீட்டில் நமக்கு தேவையான தகவல்களையும் ரோக்களையும் காலம்களையும் டெலிட் செய்து கொள்ள இந்த டெலிட் என்ற மெனு விபரம் நமக்கு உதவி செய்கிறது. இவ்வாறு எடிட் மெனுவில் உள்ள டெலிட் என்ற மெனு விபரத்தின் ஆப்ஷன்களை தெரிந்து கொண்டோம். இதற்கான இன்னொரு ஷார்ட்கட் கீ என்னவென்றால் மெனு பாருக்கு செல்லாமல் நேரடியாகவே மவுஸ் மூலமாக காரியங்களை செய்ய ஒரு ஷார்ட்கட் கீ உள்ளது. அது என்னவென்றால் மவுஸினுடைய வலது பட்டனை, அதாவது ரைட் சைட் பட்டனை கிளிக் செய்யுங்கள். உடனே நம் முன்னே ஓர் மெனு தோன்றும். இதில் டெலிட் என்ற மெனு விவரம் இருக்கிறது அல்லவா? இதனை நாம் கிளிக் செய்தாலே இதுவரை நாம் பார்த்த அனைத்து ஆப்ஷன்களும் நம் கண் முன்னே தோன்றும். நாம் ஒவ்வொரு ஆப்ஷனுக்காகவும் மெனுவில் சென்று அந்த மெனு விபரத்தை கிளிக் செய்ய வேண்டிய அவசியமில்லை. ஒரு ஷார்ட்கட் கீயாக மவுஸின் வலது பட்டனை நாம் பிரஸ் செய்தாலே போதும். நமக்கு தேவையான முக்கியமான ஆப்ஷன்கள் அதில் இருக்கின்றது. அதில் ஒன்று இந்த டெலிட் என்று சொல்லக்கூடிய ஆப்ஷன். எனவே பெரும்பாலும் நாம் அனைவரும் இந்த மவுஸின் ரைட் பட்டன் மூலமாகவே காரியங்களை செய்வோமாக. அடுத்ததாக நாம் எடிட் மெனுவில் உள்ள கிளியர் என்று சொல்லக்கூடிய மெனு விபரத்தை பார்ப்போம். இந்த கிளியர் என்ற மெனு விபரத்தில் 4 விதமான ஆப்ஷன்கள் உள்ளன. ஆல், ஃபார்மேட்ஸ், கண்டென்ட்ஸ், கமெண்ட்ஸ் என்ற 4 விதமான ஆப்ஷன்களை நாம் இனி பயன்படுத்தப் போகிறோம். டெலிட் என்ற மெனு விபரத்தின் மூலம் எக்ஸல் ஃபைலில் டைப் செய்த தகவல்களை அழித்துவிட்டு அதற்கு பிறகுள்ள தகவல்களை அழித்த இடத்துக்கு நகர்த்தி கொண்டு செல்வதை நாம் பார்த்தோம். இப்பொழுது கிளியர் என்ற மெனு விபரத்தின் மூலம் எக்ஸல் ஃபைலில் டைப் செய்த தகவல்களில் தேவையில்லாத தகவல்களை அழித்துக் கொள்வது எப்படி என்று பார்க்க போகிறோம். இந்த விவரத்தின் மூலம் தகவல்களை அழித்த பிறகு அந்த இடம், அதாவது அந்த செல்கள் வெற்றிடமாகவே தான் இருக்கும். இதில் முதலாவதாக கிளியர் ஆல், அதாவது கிளியர் மெனு விவரத்தில் உள்ள ஆல் என்ற மெனு விவரத்தை பார்ப்போம். இந்த மெனு விவரம் தேர்வு செய்யப்பட்ட தகவல்கள் மற்றும் அவைகளுக்கு பொருத்தப்பட்ட வடிவமைப்புகள் முதலியவற்றை ஒட்டுமொத்தமாக அழித்துக்கொள்ள உதவுகிறது. இதோ இப்பொழுது நீங்கள் இங்கு பார்க்கக்கூடிய இந்த டேட்டாவானது சில வடிவமைப்புகளை கொண்டது. ஒவ்வொரு செல்லும் 26 என்ற ஃபாண்ட் சைஸையும் மேலும் டேட்டாக்கள் போல்ட் என்ற ஃபார்மட்டையும் கொண்டதாக இருக்கின்றது. இப்பொழுது இந்த செல்லில் இருக்கக்கூடிய அனைத்து தகவல்களையும் ஃபார்மட்களையும் அழித்துவிட வேண்டும் என்று நாம் விரும்பினால்
இந்த ஆல் என்று சொல்ல